ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்கல் ஷேர்ஸை டிமேட் ஷேர்ஸுக்கு எப்படி மாற்றுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், நம்ம என்ன பண்ணுறோம், அதை எப்படி பண்ணி தருவோம் அப்படிங்கிறத தான் பேசப்போம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஷேர்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ தானே நம்ம இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்களே நேராக வந்து இந்த இன்சூரன்ஸ் காப்பியெல்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, இன்சூரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுற மாதிரி. எங்ககிட்ட இன்னும் 100 ஷேர்ஸ் நீங்கள் எஸ்பிஐ இருக்குது சார், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 100 ஷேர்ஸ் இருக்குது, 50 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்பாங்க. பத்திரம், அது எப்படி பத்திரம் எப்படி இருக்கும்னா, இன்சூரன்ஸ் காப்பிலாம் பார்த்துருப்பீங்கள்ல, 2 சைடு டாட்டாக இருக்கும், நடுவில் வந்து பத்திரம் இருக்கும், சீல் போட்டு கம்பெனி சீலெல்லாம் போட்டு அடித்து வச்சுருப்பாங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இதெல்லாம். அந்த நாட்களில் அதில் ஃபோர்ஜரியும் நடந்திருக்கு. அதாவது அந்த மாதிரி டைப் டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி டூப்ளிகேட்டாக சேல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டிமேட் ஷேர்ஸை ஆன்லைனில் கொண்டுட்டு வந்தது, இந்த ஃபிசிக்கல் ஷேர்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஷேரை டிமேட்டை மாற்றுறதுக்கு நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஃபிசிக்கல் ஷேர் வந்து உங்கள் பேரில் இருக்கா, இல்லை உங்களுடைய ஃபாதரோ இல்லை கிராண்ட் ஃபாதரோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் பேரில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா இல்லைனா உங்களுடைய தாத்தா உங்கள் பாட்டி பேரில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பேருக்கு வர முடியும். உங்கள் பேருக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கணும். எத்தனை பேர் வாரிசுகளோ அத்தனை பேரையும் சேர்த்து தான் வாரிசு சான்றிதழ் கொடுப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாரிசு சான்றிதழ் உங்கள் பேருக்கு வாங்கினா மட்டும்தான் அது உங்கள் பேருக்கு ஷேர்ஸாக வரும். அவங்க உங்கள் பேருக்கு கைமாற்றி கொடுப்பாங்க. அதை நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ எடுத்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து, இப்போ எங்கள் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, மேலே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இதை ஃபிசிக்கலை வந்து டிமேட்டை மாற்றுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி என்னென்ன தேவைப்படுன்றது சொல்கிறேன். அந்த பர்சனோட ஆதார் கார்டு, அந்த பர்சனோட பேன் கார்டு, அந்த பர்சனுடைய ஃபோட்டோ. ஓகே, இப்போது அந்த ஃபிசிக்கலில் அதாவது அதில் ஒரு பேர் போட்டிருக்கோம், அந்த பர்சனோட நேம் போட்டிருக்கு இல்லையா, அந்த நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் ஈக்குவலாக இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். நேம் எல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நேம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐஎஸ்ஆர் ஃபார்ம் வாங்கணும். ஐஎஸ்ஆர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஐஎஸ்ஆர் ஃபார்ம்னு கொடுத்தீங்கனாலே அந்த ஃபார்மெட் வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் இந்த பர்சன் வந்து எங்கள் கிட்ட தான் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே ஒரு சீலை, அவர் சைட் போகிற இடத்துல ஒரு சீலை போட்டு கொடுத்துருவார். ஸோ அவர் உங்களுக்கு ஃபோட்டோவில் சீலை குத்திட்டு அதே மாதிரி சைன் போட்டுட்டு அந்த இடத்துலேயே ஒரு சீல் போட்டு பேங்க்கார் கொடுத்துருவார். அதை எங்களுக்கு கொடுப்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் கொடுத்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில், அதாவது இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மோத்திலாலில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், அது எங்கள் பிரான்ச்சில் இருக்கணும். நீங்கள் வேறு இதில் மோத்திலால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட எங்கள் பிரான்ச்சுக்கு அதை மாற்றிக்கலாம். மோத்திலால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த சர்வீஸை உங்களுக்கு பண்ணித்தர முடியும். ஃபைன். இப்போது நீங்கள் கொடுத்த அந்த ஜெராக்ஸ் காப்பியை மட்டும், அந்த ஃபோட்டோ காப்பியை வச்சு நாங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். இந்த ஃபார்ம் ஒரிஜினல் அப்படின்ட்டு செக் பண்ணிட்ட பிறகு நாங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். அந்த ஃபார்மை உங்களுக்கு நாங்கள் இமெயில் பண்ணுவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பேன் கார்டில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைனும் இருக்கணும், க்ரீன் சிக்னேச்சர், அதை நோட்ரி பப்ளிக்கோட சைனும் இருக்கணும், ஆதார் கார்டில் உங்கள் சிக்னேச்சர். சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் உங்கள் நேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ பேர் மாற்றங்கள், பேரில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நேம் அஃபிடவிட் இருக்கணும். சப்போஸ் உங்கள் பேரில் இல்லை, உங்கள் அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா அந்த வாரிசு சான்றிதழ் இது கூட இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் அவருடைய டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்களுக்கான ப்ரூஃப் வாரிசு சான்றிதழ், அந்த அவருக்கு சொந்தமான பையன் தான் நான், அவருடைய பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்லி, இல்லை அவருடைய பேரன் தான், அவருடைய பேத்தி தான் நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாரிசு சான்றிதழ் ப்ரூஃப் கொடுக்கணும். இது எல்லாமே ஒரிஜினலாக நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணணும். அட்ரஸ்ன்னு சொன்ன ஒன்று ஞாபகம் வருது, எங்கள் ஸ்பென்சர் ஆஃபீஸ் நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய பெர்மனெண்ட் ஆஃபீஸ் இப்போ ஆலந்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவேன். அது வரையும் நாங்கள் டெம்பரரி அட்ரஸாக வேறு ஒரு அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம், கொரியர் டிரான்சாக்ஷன்ஸுக்கெலாம் மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரி. ஸோ
ஆலந்தூர் ஆஃபீஸ் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஆஃபீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த கத்திப்பாறை பிரிட்ஜெலாம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் வரும். ஸோ நான் அதை ரெடி பண்ண உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ஸ்பென்சர் ஆஃபீஸ் நம்ம ரன் பண்ணுறது இல்லை, அது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபைன், விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் இதை அனுப்பின பிறகு நாங்கள் இதெல்லாம் பேட்ச் பண்ணி திருப்பி நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்புவோம். அந்த கம்பெனிக்காக அந்த ஷேர்ஸ் எவ்வளோ, இதுக்கு நீங்கள் போனஸ்லாம் எலிஜிபிள் இருக்கா, அந்த போனஸ் ஷேர்ஸ் எத்தனை, அதுக்கு டிவைடண்ட் வாங்கியிருக்காங்களா வாங்கலையா, டிவைடண்ட் ஏதாவது போய் கிரெடிட் ஆகிருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புவோம். அந்த ஷேர்ஸை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவோம். எந்த டிமேட் அக்கௌண்ட்டுனா மோத்திலாலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த அக்கௌண்ட்டுக்கு டிமேட்டுக்கு ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது நடக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக 45 days எடுத்துக்கும். அதாவது என் கையிலேருந்து அந்த கம்பெனி கைக்கு போகிறதுக்கு மட்டும் 45 days ஆகும். அப்போ என் கைக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இது கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வரும். என்னென்னா, கம்பெனிக்காரனுக்கு டவுட்டாக இருக்கலாம், இவர் தான் அந்த பர்சன் அப்படிங்கிற இவர் தான் அந்த பர்சனா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவர் நம்மளே என்கொயரிக்கு கேட்பாங்க. ஃபோன் கால் என்கொயரி வருவாங்க. இல்லை அந்த கம்பெனி ஷேர்ஸோட ஒர்த் அதிகமாக இருந்ததுன்னா லைவ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி, போலீஸ்லேருந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டேராக வீட்டுக்கே வந்து அந்த அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவர் அந்த பர்சன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்ல அவர் அப்போ பேன் கார்டு கொடுத்துருப்பார். ஆதார் கார்டில் அப்போ கிடையாது, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டெலாம் கொடுத்துருப்பாரு. அதை அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வச்சுப்பாங்க. இப்போ வயசானவர் அவரால் சைன் போட முடியலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நிறையா ப்ரொசீஜர்ஸ் மாறி இருக்கு. உங்களுக்கு ஃபிசிக்கல் ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு என்னென்ன ஷேர்ஸ் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸை தமிழ் ஆடியோ ஃபைலாவோ இல்லை இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரிஜினலை நாங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஓகேன்ன பிறகு தான் நீங்கள் கொரியர் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அதுவும் பயமாக இருக்குன்னா நீங்கள் எங்களை நேருக்கு வந்து பார்த்து கொடுக்கலாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.